வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த தெப்பக்குளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியுங்களா? பாருங்கள், இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த கோயிலுக்கு சேர்ந்த தெப்பக்குளம் தாங்க அந்த குளம். அந்த தெப்பக்குளங்கிறத விட அது ஒரு நீரூற்று, புனித நீரூற்று அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுலேருந்து நீர் உற்பத்தி ஆகி ஊற்றெடுத்து பக்கத்தில் இருக்கிற கால்வாய்க்கு அந்த நீர் போகுது. அப்போ எந்த அளவுக்கு அந்த இடத்துல நீர் ஊற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தாளக்கோம்பு விநாயகர் கோவில், விநாயகர் திருக்கோவில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கநாயக்கன் பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. ஒரு சில நாட்களில் நல்லா விசேஷமாக இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த கோயில் மத்தாளக்கோம்பு விநாயகர் கோயிலுங்க. பாருங்கள், இதுதாங்க இந்த கோயில். உள்ள கோயிலுக்கிட்ட போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே பூரா சர்ப சிலைகள் அதிகமாக இருக்குது. விநாயகர் இருப்பார், பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்படி ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 50 மீட்டர் இருக்குங்க. 50 மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெப்பக்குளம் இருக்குது. பாருங்கள், இப்போ தான் நாம் இந்த விநாயகர் கோயிலுக்கு போகிறோம். இதாங்க மத்தாளக்கோம்பு விநாயகர் கோவில். இந்த கோயில் பற்றி அதிகமாக உங்களுக்கு யூடியூப்பில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் மட்டும்தான் போட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். பாருங்கள், விநாயகர் கோயில், விநாயகர் சிலை. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சர்பம் சிலைகள் அதாவது பாம்பு சிலை நிறைய இருக்குது. பாருங்கள், இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் கூட்டமெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாம் சர்ப சிலைகள் அதிகமாக இருக்குது, வேல் அதிகமாக ஊனி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த கோயிலை சுற்றி வரலாம். இங்கே ஒரு நந்தி இருக்குது. அப்படியே நந்தி முடிச்சுட்டு கீழே இறங்கி கோயில் சுற்றி வரலாங்க. அப்புறம் ஒரு நவக்கிரக கோயில் ஒன்று இருக்குதுங்க, அதையும் பார்க்கலாம். அப்படியே கீழே இறங்கி வந்து கோயிலை சுற்றி வரலாம். பாருங்கள், இந்த கோயில் கரெக்டாக நடு காட்டுக்குள்ளாக இருக்குதுங்க. அதாவது இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜ் பிரிவுன்னு இருக்குங்க, கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து. அதுலேருந்து பங்களாபுதூர் போகிற ரோடுங்க. அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா நேராக வந்தால் உங்களுக்கு அந்த புளியம்பட்டின்னு ஒரு ஊரில் நிறையா சினிமா எடுத்திருக்கிற அந்த பாலம் ஒன்று இருக்குங்க, ஆற்றுப்பாலம், பவானி ஆற்று பாலம். அந்த பாலத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒண்டி முனியப்ப சுவாமி கோவில்னு இருக்குங்க. அந்த கோயில் தாண்டி ஒரு 50 மீட்டரு போனீங்கன்னா ஒரு வாய்க்கால் வருங்க. அந்த வாய்க்காலுக்கு ஒட்டின மாதிரியே முன்னாடியே, வாய்க்காலுக்கு ஒட்டின மாதிரியே முன்னாடியே ஒரு ரோடு, லெஃப்டில் மண் ரோடு போகுங்க. அந்த மண் ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சமாதி இருக்குங்க. அந்த சமாதி ஒட்டின மாதிரி லெஃப்ட்டில் திரும்பினோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா கோயில் உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு இந்த கோயில் தெரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் அந்த வழியாக வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நவக்கிரக கோயில் இருந்தது, அது பார்த்தீங்க. அப்புறம் இங்கே ஒரு கோயில் இருக்குது, சாமி இருக்குது. அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே நேராக போனோம்னா உங்களுக்கு நம்ம அந்த இதுக்கு போயிடலாம். எதுனா அந்த தெப்பக்குளத்துக்கு போயிடலாம். பாருங்கள், இங்கே புனித நீரூற்று அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க, பார்த்தாலே தெரியும். நீங்கள் இதை நல்லா பாஸ் பண்ணி படித்தும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் நல்லா அந்த இடத்துல நின்று நல்லாவே எடுத்திருக்கிறேன். படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த நீரூற்றில் யாருமே இறங்கி குளிக்கக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே துணி துவைக்கக்கூடாது. அப்புறம் இங்கே மாமிசம் உணவுகளெல்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல்வேறு ரூல்ஸ் இருக்குதுங்க. இந்த கோயில் அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. பாருங்கள், இந்த ஊற்று பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளமாட்டம் இருக்குங்க. தெப்பக்குளத்துலேருந்து அப்படியே ஊற்று மேலே தண்ணி அப்படியே கீழே அங்கே அடுத்தது ஒரு வாய்க்கால் இருக்குங்க. நாம் இங்கே கீழே இறங்கி போவோம். இறங்கி போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வாய்க்காலுக்கு. அந்த வாய்க்காலுக்கு நம்பி போகுதுங்க ஊற்று.
என்ன பக்கத்தில் வாய்க்கால் போகிறதுனால ஊற்று வரும். ஆனால் இது வந்து நம்ம தண்ணி குடிக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ நம்ம அந்த வாய்க்காலில் போகிற தண்ணியில் என்ன வேணால் கலந்து வரலாம். ஆனால் இதில் வந்து ஊற்று மறுபடியும் ஊறி வர்றதுனால உங்களுக்கு வந்துட்டு குடிக்கிறதுக்கு நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜம்முன்னு குடிக்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குது தண்ணி. பாருங்கள், இது வந்து யாரும் உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக கம்பி வேலி போட்டு எல்லாம் மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கம்பி வேலி இல்லாதப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப்பில் பார்த்த ஒருத்தர் அதுக்குள்ளே இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இங்கே வந்துட்டு யாரும் குளிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்குது. உள்ளுக்குள்ளாரையும் சாமி இருக்குது. அதனால் வந்து நாம் உள்ளுக்குள்ளாரெல்லாம் போய் குளிக்கக்கூடாதுங்க. தண்ணி வந்து அப்படியே ஊற்றாகி பாருங்கள், இந்த வழியாக இங்கே ஒரு வழி இருக்குதுங்க. இந்த வழியில் அப்படியே வெளியே வந்து மறுபடியும் வாய்க்காலுக்குள்ளேயே போகுதுங்க. தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே நேராக வாய்க்காலுக்குள்ளேயே போகுதுங்க. பாருங்கள், இதுதாங்க தெப்பக்குளம். நல்லா பார்த்துக்குங்க. இந்த தெப்பக்குளத்தில் வந்து தண்ணி உள்ளே ஊற்றி அப்படியே மேலே கொப்பளிச்சு வர மாதிரி இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் அங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள், இங்கே தண்ணி அப்படியே இதுலேருந்து வெளியே போயிட்டு இருக்குது. நான் என்ன நினச்சேன் முதல்ல வந்தப்போ, இல்லை அந்த தெப்பக்குளத்துக்கு வந்து வாய்க்கால்லேருந்து தண்ணி தண்ணி திறந்து விடுவாங்களாட்டாக்குது, அதுக்காகத்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா தண்ணி இதுக்குள்ளே இருந்து வெளியே வந்துட்டு இருந்தது. அப்போ தான் தெரியுது, ஓ புனித நீர் ஊற்றுன்னு தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நீர் ஊற்று வழியாக ஊற்றெடுத்து மறுபடியும் வலிஞ்சு இந்தெல்லாம் மறுபடியும் வாய்க்காலுக்குள்ளேயே போகுதுங்க. அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், வாய்க்காலுக்கு தண்ணி போயிட்டுருக்குது. நான் வாய்க்கால்லேருந்து தெப்பக்குளத்துக்கு வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே மீனெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணாடி மாதிரி தண்ணிங்க. ஒரு துளி கூட மாசு இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஊற்றுலேருந்து வரும்போது குடிக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க தண்ணி. நல்லா டேஸ்ட்டு. பாருங்கள், நம்ம கிட்ட கொண்டு போய் காமிக்கிறோம் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும். இதாங்க அந்த புனித நீரூற்று. இந்த வழியாக தான் வெளியே வருது தண்ணி. பார்த்தாலே தெரியுது பாருங்க, உங்களுக்கே தெரியுது தண்ணி இது வழியாக வெளியே வருது. இதுதாங்க நம்ம மத்தாளக்கோம்பு விநாயகர் திருக்கோவில் மற்றும் தெப்பக்குளங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு தர்கா ஒன்று இருந்ததுங்க, முஸ்லீம் தர்கா. அது கோயில் தான், ஆனால் அது அப்போ திறக்கலையாட்டாக்குதுங்க. அதனால் அப்புறம் நாங்கள் போகல. ஆமாங்க, பாருங்கள், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாருங்கள், இதுதாங்க மத்தாளக்கோம்பு விநாயகர் கோவிலோட தெப்பக்குளம் புனித நீரூற்று. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் எல்லாருமே எங்களோட வீடியோவை ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும், ஷேர் பண்ணுறக்கும், லைக் பண்ணுறக்கும் மறந்துடுறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், ஒவ்வொரு ஷேரும், ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் நாங்கள் இன்னும் நிறைய இடங்களில் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியுது. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை